வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். நம்ம எல்லாம் வேதாத்திரிய ஞானத்தோடும் அதை தருகிற அலைகளோடும் இணைத்துள்ள இறை மதன் அவர்களுக்கு நாம் முதற்கண் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அம்மையார் அவர்கள் பஞ்சபூத நவகிரகம் என்ற மகரிஷி உருவாக்கிய தவம் இது. அந்த தவத்தை இப்போது நமக்கு நடத்தி கொடுத்தார்கள். அநேகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருமே அநேகமாக இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை பல நாட்களில் பல பேரிடம் ஒரு 100 முறையாவது, குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது நாம் கேட்டு இருப்போம். நல்லதுதான். 100 முறை இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை கேட்டதற்கு பிறகு அந்த தவம் நம்மை எந்த அளவிற்கு மாற்றி இருக்கிறது அல்லது மாற்றவில்லை என்பதற்கு ஒரு சோறு பதமாக நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். அது நம்மை மாற்றி இருக்கிறதா அல்லது மாற்றவில்லையா என்பதற்கு ஒரு சோறு பதம். பஞ்சபூத நவகிரக தவத்தில் மகரிஷி அவர்கள் வைத்திருப்பது, பூமியிலிருந்து 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருக்கிறது. இருக்கிறான் அல்ல, இருக்கிறது. அது அணுக்களின் கூட்டு தானே. 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியன் இருக்கிறது. அப்படி 9 கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் என்று நாம் அனுதினமும் சொல்லுகிறோம். ஆனால் சூரியனை வணங்குவதற்கு நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சூரியனை அந்த உச்சி வெயிலில் நடந்து கொண்டு மேலே பார்த்தால் சூரியன், ஆனால் அதை வணங்குவதற்கு நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, உலகில் கோடான கோடி ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகளில் ஒரு இனம்தான் மனித இனம். ஆனால் இந்த மனிதன் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஜூனியர். இவன் இப்பத்தான் வந்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி சிங்கம் இருந்தது, இதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு இருந்தது, ஒரு மரம் இருந்தது. அதெல்லாம் சீனியர்ஸ். இவன் தான் இருக்கிற ஜீவராசிலேயே ஜூனியர். மகரிஷி அவர்கள் ஒரு இடத்தில் சொல்லுவார்கள், பூமி என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். இவன் தான் இப்ப லேட்டஸ்டா வந்துருக்கிறான், த மோஸ்ட் ஜூனியர். இதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. இப்போது நான் மனிதன், எனக்குள்ளாக ஒரு கருமையம், அலை தொகுப்பு, பதிவுகளை அடங்கிய ஒரு அலை தொகுப்பு எனக்குள்ளாக, அதை கருமையம் என்று சொல்லுகிறோம். அந்த பதிவுகள் தான் என்னை வழி நடத்துகின்றன. அந்த பதிவுகளின்படிதான் நான் இயங்குகிறேன். ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக எனது கருமையத்தில் இறைமதன் இல்லை, அவர் நடத்துகின்ற பயிற்சியும் இல்லை எனது கருமையத்தில். ஆக 6 மாதத்திற்கு முன்பாக
இறைமதன் இல்லை, அவர் நடத்துகிற பயிற்சியும் எனக்கு இல்லை. ஆனால் எங்கோ பயிற்சியை நடத்தி கொண்டிருந்திருப்பார், அது என்னை ஒன்றும் பாதிக்கவில்லை. ஆனால் கடந்த சில வாரங்களாக இறைமதன் என்னுடைய கருமயத்தில் இருக்கிறார். அவர் நடத்துகிற பயிற்சி எனது கருமயத்தில் இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. அவருக்கு நான் கொடுத்த வாக்கும் என்னில் பதிவாகி இருக்கிறது. ஆக அப்படி பதிவாகி இருப்பதால் அந்த பதிவு இப்போது என்னை வழி நடத்துகிறது. புதன்கிழமை பிறந்தவுடன் மறந்து விடாதே, மாலையில் லெக்சர் இருக்கிறது என்று அந்த பதிவு என்னை சொல்லுகிறது. யாரும் என்னை புதன்கிழமை சந்திக்க வந்தாலும் இல்லை வேண்டாம் என்று சொல்ல சொல்லுகிறது. ஆக நமது பதிவுகள் தான் நம்மை வழி நடத்துகின்றன என்பதை நாம் அறிவோம். இப்போது என்னை வழி நடத்துகிற இந்த கருமையம், இந்த பதிவுகள் எனக்கு முன்பாக எங்களது அம்மா அப்பாவை வழிநடத்தி கொண்டிருந்தது, இயக்கி கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக எனது தாத்தா பாட்டியை, இன்னும் அதற்கு முன்பாக ஏதோ ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக இதே கருமையம் ஒரு காலகட்டத்தில் மனிதனுக்கு முன்பாக இருந்த 5 அறிவு விலங்கில் ஏதோ ஒரு விலங்கினத்தில் இது அதை இயக்கி கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக ஒரு 4 அறிவு உள்ள ஒரு பிராணியில் இந்த கருமையம் அதை இயக்கி கொண்டிருந்தது. அப்படி பார்த்தோமே ஆனால் இப்போது என்னை இயக்கி கொண்டிருக்கிற கருமையம் எனது அலைத்தொகுப்பில் உள்ள பதிவுகள் ஒரு காலகட்டத்தில் ஒரு புழுவை இயக்கி கொண்டிருந்தது, இன்னொரு காலகட்டத்தில் ஒரு பறவையை இயக்கி கொண்டிருந்தது, இன்னொரு காலகட்டத்தில் ஒரு மிருகத்தை இயக்கி கொண்டிருந்தது. பிறகு அது மனிதனுக்கு தாவியது. தாவி 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 எங்கள் அம்மா அப்பாவிடம் வந்தது. இப்போது தாவி என்னிடமும் வந்திருக்கிறது. ஆகவே மகரிஷி சொல்லுவார், நமது கருமயத்தில் நமது முன்னோர்கள் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்கினங்கள், வண்டு என்று அனைவர் செய்த பதிவுகளும் நம்மிடம் உண்டு. எனது கருமயத்தில் அனைத்து விதமான பதிவுகளும் உண்டு. மிருகத்தின் பதிவும் இருக்கிறது, வண்டினத்தின் பதிவும் இருக்கிறது, பாம்பின் பதிவும் இருக்கிறது என்று பார்க்கும்போது என்னை வழிநடத்துகிற இந்த கருமயம் அல்லது இந்த ஆன்மா ஒரு காலகட்டத்தில் பல ஜீவன்களை இயக்கி இப்போது என்னிடம் வந்திருக்கிறது. இந்த ஆன்மா பேசினால் எப்படி பேசும்? இந்த ஆன்மா பேசுவதென்றால் என்ன சொல்லும்? அது எத்தனை ஜீவன்களைத்தான் நான் இயக்குவது? இந்த ஆன்மா பேசுவதைத்தான் மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் சொல்லுவார். இந்த ஆன்மா பேசுகிறது இறைவனிடம். புல்லாகி புல்லை இயக்கினேன், புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி அத்தனையும் இயக்கினேன், பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி அதையும் இயக்கினேன், கல்லாய் ஒரு காலகட்டத்தில் நான் கல்லாய் இருந்தேன், மனிதராய் தேவராய் முனிவராய் யாரையெல்லாம் நான் இயக்கியிருக்கிறேன். செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பிலும் நான் இயக்கி நான் இப்போது இழைத்து விட்டேன் என்று அந்த ஆன்மா இறைவனிடம் பேசுவதாக மாணிக்கவாசகர் எழுதியிருப்பார். ஆக என்னை இயக்குகிற இந்த ஆன்மா எனது கருமயத்தில் அனைத்து விலங்கின பதிவுகளும் இருக்கின்றன. இதுதான் இப்ப பிரச்சனை. நான் ஜூனியர், ஆனால் எனக்கு முன்பாக இருந்த சீனியர்கள் செய்த தவறெல்லாம் என்கிட்ட இருக்கு. பிரச்சனை அதுதான் இப்போ. ஏனென்றால் 5 அறிவு கூட வேண்டியதில்லை. எனது சீனியராக ஒரு காலகட்டத்தில் காட்டில் திரிந்த மனிதர்கள், ஒரு நாகரிகம் இல்லாத காட்டில் திரிந்த மனிதர்கள்
ஒன்றை அடித்து அடித்து கொன்றுதான் தனது உயிரை வளர்த்தார்கள். அந்த பாவம், அந்த பாவ பதிவுகள் இப்போது என்னிடம் இருக்கிறது. எந்த விலங்கினமும் நேர்மையாக வாழவில்லை. பிரச்சனை அதுதான். அந்த பதிவுகள் எல்லாம் இப்ப என்கிட்ட இருக்கு. ஒரு மீன் தனக்கு பசி எடுத்தால் இன்னொரு சின்ன மீனை பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. பாவம். அந்த பதிவு இப்ப என்கிட்ட இருக்கு. ஒரு சிங்கத்திற்கு பசி எடுத்தால் அப்படி பார்த்து கொண்டே இருக்கும். ஒரு மான் ஓடினால் அதை பிடித்து சாப்பிட்டுவிடும். வதைத்தல். ஒரு பூனைக்கு பசி எடுத்தா வீட்டுல இந்த பாலை எப்ப வச்சுட்டு போவாங்கன்னு வச்சுட்டு அதை திருடி சாப்பிட்டுரும். எனது சீனியர்கள் எல்லாமே ஒன்று வதைத்து சாப்பிட்டார்கள், ஒன்றை அடித்து சாப்பிட்டார்கள், திருடி சாப்பிட்டார்கள். அந்த பதிவுகள் எல்லாம் இப்போது என்னிடம் இருக்கிறது. ஆக பிரச்சனை எனக்கு அதுதான். என்னுடைய சீனியர்ஸ்னாலதான் என்னுடைய பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஆக எனக்குள்ளாக இருக்கிற இந்த விலங்கின பதிவுகள், இதை அப்படியே எடுத்துக்கொண்டு நான் வாழ்வதா, இல்லை இதை முறையாக மாற்றி நான் வாழ்வதா? இதுதான் பிரச்சனை. அத கண்ணதாசன் அருமையா சொல்வார். விலங்கினத்துக்கு இருந்த ஒரு ஆசை, அது வேணும், இது வேணும், அதை அடிச்சு சாப்பிடுறது, இதை அடிச்சு சாப்பிடுறது, அந்த களவு, கோபம், விலங்கினம் ஒன்றை ஒன்றை முட்டிக்கொள்ளுகிற, மோதிக்கொள்ளுகிற கோபம், இதெல்லாம் நம்மகிட்டே இருக்கு. ஆசை, களவு, கோபம், இதை நான் மாற்றவில்லை என்றால், அதன்படியே நான் போய்கொண்டிருந்தால், ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம். இவன் பேசுகிறான், ஆனா மிருகத்தினுடைய பதிவுகள் தான் ஆபரேஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படியே நான் தொடர்வதா, இல்லை மாற்றி சீனியர்ஸ் தான் மிஸ்டேக் செஞ்சுட்டாங்க, தவறு செய்துட்டாங்க, அதை நான் மாற்றிக்கொள்ளலாம் என்று மாற்றி அன்போடும் கருணையோடும் நன்றியோடும் நான் வாழ்வேனே. ஆனால் சீனியர்ஸ் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும். நமக்கு நம்ம தானே ஒரு அறிவில் உயர்ந்த நிலையில தானே நம்ம வந்திருக்கிறோம், ஜூனியரா வந்தா கூட. அப்போ இந்த பதிவுகளை மாற்றி நாம் வாழலாமா? அப்படி வாழ்ந்து விட்டால், பதிவுகளை மாற்றி நாம் வாழ்ந்து விட்டால், அன்பு, கருணை, நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆக விலங்கின பதவிகளை மாற்றாமல் அப்படியே அதை வைத்துக்கொண்டு ஒரு பேச தெரிந்த மிருகமாக வாழ்வதா, அல்லது அதை மாற்றி அன்போடும் கருணையோடும் ஒரு நன்றி உணர்வோடும் வாழ்கிற போது இருக்கிற அந்த தெய்வீக தன்மையோடு நான் வாழ்வதா என்பதுதான் இப்போது நமக்கு முன் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அன்பர்களே, உலகில் 90% மேலாக இதை மாற்றி வாழ்கிற மக்கள் நம்மிடையே இல்லை. அதே விலங்கின பதிவுகள் தான் 90% அப்பாலும் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இன்னும் மனித இனத்தில் ஆசை இருக்கிறது, களவு இருக்கிறது, கோபம் இருக்கிறது, அமைதி இல்லை. ஆக இப்போது மகரிஷி போன்ற மகான்கள் வரும்போது அவர்கள்தான் சொல்லுகிறார்கள், அதற்கு ஒரு மகான் வர வேண்டி இருக்கிறது. நீ உனக்கு உன்னுடைய பதிவுகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை வைத்து நீ முறையாக பதிவுகளை மாற்றி வாழ்வீரே ஆனால் அதுதான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல். அந்த அப்படி வாழ்கிறானே, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஆக மிருகத்தன்மையோடு நாம் வந்தோம், ஆனால் மிருகத்தன்மையோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
மாற்றிக்கொள்ளலாம். அப்படி மாற்றிக்கொள்வதற்குத்தான் நமக்கு ஒரு குரு தேவைப்படுகிறது. அங்கேதான் குரு வருகிறார். நல்ல புத்தகங்கள் வருகின்றன. நாலடியார் வருகிறார், திருவள்ளுவர் வருகிறார். திருவள்ளுவர் எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மிருகப்படியே வாழ்ந்து விடாமல், மிருகம் ஒரு காலகட்டத்தில் தன் ஊனை பெருக்குவதற்காக பிற ஊனை அடித்தது உண்மைதான். ஆனால் அதே பதிவில் நான் வாழ்ந்து கொண்டே இருந்தேனே ஆனால் தன் ஊன் பெருக்கற்கு பிரிது ஊன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள். உனக்கு எப்படியப்பா அருள் கிடைக்கும்? நீ எப்போ தெய்வத்தை பார்க்க போற? உனது தெய்வீக தன்மை எப்படி மலரப் போகிறது என்று கேள்வியை கேட்கிறார் திருவள்ளுவர். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஆக நான் அன்பாக மாற வேண்டும். அதனால்தான் தவறுகளை செய்வதற்கு யாருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நேர்மையாக வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் இன்றைய உலகத்தில் உள்ள பிரச்சனையே. இதுதான். ஒரு 2 வயது குழந்தை அல்லது ஒரு 3 வயது குழந்தை அதனிடம் ஒரு ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துடலாம். திருப்பி கேட்டா அது தராது. அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொன்னா சத்தம் போடும். கேட்டால் தராதே என்று யாராவது அதற்கு சொல்லிக் கொடுத்தார்களா? இல்லை. ஆனால் அதை தானாக செய்கிறது. தனக்குதான் என்ற ஒரு எண்ணத்தில் அது தானாக செய்கிறது. யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த பதிவில் தான் அது வந்திருக்கிறது. அந்த பதிவு இன்னும், அந்த விலங்கின பதிவு இன்னும் அந்த குழந்தையிடம் இருக்கிறது. ஆனால் இன்னும் அதை மாற்றவில்லை. அதனாலதான் இதை மாற்றுவதற்குத்தான் எல்லாரும் அரும்பாடுபட்டிருக்காங்க. ஔவையார் என்ன சொன்னார்? முதல்ல அறம் செய்ய விரும்பு, டு லைக் டு ஹெல்ப், அப்புறம் பார்த்துக்கலாம் என்று. இந்த நல்லது செய்வதற்காகத்தான் நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. தீமைகள் தானாக வருகின்றன. ஆக தானாக வருகிற தீமைகளை அகற்றி நல்லவைகளை நாம் கடைபிடித்து நாம் வாழ்கிற போதுதான் அந்த வாழ்க்கை தான் பேரற வாழ்வாகும் என்பார் வேதாத்ரி மகரிஷி. அப்படி வாழ்வதற்கு நமக்கு ஒரு குருவின் துணை வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக இப்போது மனிதர்கள் ஓரளவிற்கு கொஞ்சம் பொருளாதார வசதியில் இப்போதைய நிலையில் ஓரளவுக்கு தேர்ச்சி பெற்றுவிட்டதால் இப்போதுதான் அவர்கள் தேடுகிறார்கள். எது நல்லது, எது தீயது, எப்படி வாழ்வது என்று இப்போதுதான் ஒரு தேடல் இருக்கிறது. ஆக இன்று அப்படி தேடுகிற ஒரு இளைஞன், ஒரு நல்லபடியாக நான் வாழ வேண்டும் என்று தேடுகிற ஒரு இளைஞன், அவன் ஒரு குருவை நாடுகிறான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம். உலகத்திலே எத்தனையோ குருமார்கள் இருக்காங்களே, யார்கிட்ட போய் பாடம் படிக்கிறது? யாரை நான் குருவாக ஏற்றுக்கொள்வது? இது என்னிடம் அடிக்கடி பலர் கேட்கிற கேள்வி. ஏனென்றால் தமிழகத்தில் மட்டுமே இன்று ஆன்மீக நிலையங்கள் என்ற அமைப்பில் பல ஆன்மீக நிலையங்கள் இருக்கின்றன. அந்தந்த ஆன்மீக நிலையத்தில் அங்கங்கே ஒரு மத தலைவர்கள் அல்லது தலைவர்கள், குருமார்கள் இருக்கிறார்கள். அப்ப யாரை நான் ஒரு குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று இன்று இளைஞர்களிடையே ஒரு விதமான ஒரு தயக்கம் அல்லது மயக்கம் இருக்கிறது. எனவே நாம் குருமார்களை தேர்ந்தெடுப்பதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒன்றை நான் நாடி போகின்றேனோ, எந்த ஒன்றை நான் மாற்றி நான் ஒரு புதிதாக ஒரு நல்லதை அடைய விரும்புகிறேனோ, அந்த ஒன்றை அந்த குரு அடைந்திருக்கிறாரா என்று நான் உரசி பார்க்க வேண்டும்.
ஆக குருமார்களை உரசி பார்க்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே ஒரு குருவை தேடி போக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் அவர்தான் நமக்கு பல விதங்களில் உயர்ந்தவர் ஆகையால் பல விதங்களில் நமக்கு அடித்து சொல்லுவார். இதை செய், இதை செய்யாதே என்று சொல்லுவார். குரு சொல்லிவிட்டார், சரி என்று போவோம். ஆனால் அந்த குருவை எப்படி தேர்ந்தெடுப்பது, எப்படி அவரை உரசி பார்ப்பது என்பதையும் நான் இப்போது சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போதுதான் முதலாவதாக ஒரு குரு போதிக்கிற எளிமை, நேர்மை, தன்னலமற்ற ஒரு தொண்டு, பிறரை மதிக்கிற ஒரு மாண்பு, அவர் போதிக்கிற இத்தனையும் அவரிடம் இருக்கிறதா என்று நாம் உரசி பார்க்க வேண்டும். எளிமை, நேர்மை, தன்னலமற்ற தொண்டு, இவைகளெல்லாம் அவர்களிடம் இருக்கின்றனவா? இப்போது எளிமை என்று பார்த்தோமேயானால், நானும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி உரசி பார்த்துதான் ஒரு தீர்மானத்திற்கு வந்தேன். இரண்டாவதாக, யாரை நாம் குருவாக ஏற்பது என்று பார்க்கும்போது, ஒரு குரு தன்னிடம் உள்ள கருத்துக்கள் அனைத்தையும், தன்னிடம் உள்ள வித்தைகளை அனைத்தையும், பயிற்சிகள் அனைத்தையும் தனது சீடருக்கு கொடுத்து, இதை நீயும் பிறருக்கு சொல்லலாம் என்ற அனுமதி கொடுக்கிறாரா? தான் பெற்ற கருத்துக்கள், தான் செய்யும் பயிற்சிகள் அனைத்தையும் சீடனுக்கு கொடுத்து, நீயும் இதை பிறருக்கு கற்றுக் கொடுத்து குருவாக ஆவீர்களாக என்று ஆசீர்வதிக்கிறாரா? இல்லை, இதை நான் மட்டுமே தான் செய்வேன், நீ எனக்கு நமஸ்காரம் பண்றதோடு சரி என்று ஒரு சீடனை அங்கே உட்கார வைக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இரண்டாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மூன்றாவதாக ஒரு உரசி பார்க்க வேண்டிய இடம், குருவை நாம் உரசி பார்க்க வேண்டிய இடம், ஒரு குருவிடம் ஒரு சில கருத்துகள் உண்டு. பல புத்தகங்கள் எழுதியிருப்பார், பல கருத்துக்களை சொல்லுவார். இப்போது ஏற்கனவே இந்த மனித இனம் பல பல குழுக்களாக பிரிவினையாகி பிரிந்து நிற்கிறோம். இப்போது வேப்பமரம் என்று சொன்னால் உலகெங்கிலும் வேப்பமரம் தான். ஆனால் மனிதன் என்று சொன்னால் உலகெங்கிலும் மனிதன் இல்லை. இவன் கிறிஸ்துவன், இவன் ஹிந்து, இவன் இஸ்லாம், இவன் சீக்கியன் என்று பலவராக பிரிந்து இருக்கிறோம். ஒரு இந்து வேப்பமரம், கிறிஸ்டியன் புளிய மரம் என்று ஒன்றும் இல்லை. மரத்திற்கு இல்லாதது ஏன் மனிதனுக்கு மட்டும் என்று யோசிக்க வேண்டும். ஆக இப்போது ஏற்கனவே இந்த மனித இனம் பிரிவுக்கு உட்பட்டு அதனால் பல சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் சந்தித்து வருகிறது. இறை தத்துவத்தில் நான் ஒரு கருத்து, இன்னொரு கருத்து என்று போகும்போது குழுக்களாக பிரிந்து, மதங்களாக பிரிந்து, இப்போது நமக்குள்ளாக இறை வணக்கம் என்ற முறையிலேயே நமக்கு பல சஞ்சலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதை யாவரும் அறிவோம். ஆக ஏற்கனவே மனித இனம் பிரிந்து நிற்கிறது. இப்போது அந்த குருவை பார்த்து நாம் உரசி பார்க்க வேண்டியது, ஏற்கனவே பிரிந்திருக்கிற இந்த மனித இனத்தை இந்த குருவின் கருத்து அந்த பிரிவுகளை அகற்றி ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்கிறதா? ஒற்றுமைப்படுத்தியதா என்று கூட கேட்க வேண்டாம், ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்கிறதா? செய்தால் அது நல்ல குரு. இல்லை, ஏற்கனவே உள்ள பிரிவினைகளை ஆழமாக இன்னும் ஆழமாக போடுகிறாரா என்றால் அவரிடம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனால் பிரிவினைகள் என்பது மனித இனத்துக்கு விரோதமானது. இந்த மாதிரியான பிரிவினைகள் மரத்தில் இல்லை, விலங்குகளில் கூட கிடையாது.
ஆனால் மனிதனிடம் மட்டும் இருக்கிறது. ஆக ஏற்கனவே உள்ள பிரிவினைகளை ஒரு குருவின் கருத்துக்கள் அவைகளை அகற்ற முற்படுமே ஆனால் அவர் ஒரு நல்ல குரு தான். ஆனால் அந்த பிரிவினைகளை இன்னும் சற்று ஆழப்படுத்துமே ஆனால் அந்த குருவிடம் நாம் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக நாம் 3 நிலைகளில் ஒரு குருவை சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் தான் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த குருவை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு அத்தனை உரிமையும் உண்டு. ஆக எளிமையாக வாழ்கிறாரா, நேர்மையாக வாழ்கிறாரா? கொஸ்டின் மார்க். அவரிடம் உள்ள அனைத்து வித்தைகளையும் சீடனுக்கு கொடுத்து சீடனை குரு ஸ்தானத்திற்கு உயர்த்துகிறாரா? இரண்டாவது, அவரது கருத்துக்கள் ஏற்கனவே இருக்கிற பிரிவினைகளை அகற்ற முற்படுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இதில் தான் எனது பார்வையில் இந்த 3ஐயும் உரசி பார்க்கும்போது எனது பார்வையில் நான் கண்ட மகத்தான குரு வேதாத்திரி மகரிஷி. இந்த 3ஐயும் அவரிடம் நான் பார்க்கிறேன். இந்த 3ஐயும் அவரிடம் முறையானதாக இருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவேதான் அவர் இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய குருவாக வருகிறார். எளிமை என்று எடுத்தால் மகரிஷி எத்தனையோ புத்தகங்கள் எழுதினார், எத்தனையோ சீடர்கள் அவருக்கு உலகெங்கிலும் பெயர் வாங்கிவிட்டார். அப்படி இருந்தாலும் தனது 90 வயது வரைக்கும், தனது 90வது வயது வரைக்கும், வயது 90, அது வரைக்கும் அவர் அருட்பணி செய்து கொண்டிருந்தார். அப்படி 90வது வயதிலும் அவர் பிரம்மஞானம் ஆசிரியர் பற்றி நடத்திய இடம் என்றால் அது சாதாரண ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட ஒரு ஆண்கள் தங்குகிற ஒரு அறை, அவ்வளவே. நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆழியாரில் இன்றைக்கு இருக்கிற அருள் அரங்கம் 2002 தான் வந்தது. அதற்கு முன்பாக தனது 90வது வயது வரைக்கும் மகரிஷி அவர்கள் தலை சிறந்த பிரம்மஞானத்தையும் உயர்வான ஆசிரியர் பயிற்சியையும் கொடுத்த ஹால் என்பது ஆண்கள் தங்கும் இடம். மேல அஸ்பெஸ்டாஸ் ஷீட். அங்க போய் தங்குறவங்க எல்லாமே ஆண்கள் தங்குமிடம் என்பதால் அங்கே ஆண்கள் தங்குவார்கள், பயிற்சிக்கு வந்தவர்கள் தங்குவார்கள். காலையில் எழுந்து சீக்கிரம் குளித்துவிட்டு அந்த பெட்டி படுக்கைகளை அந்த சுவரோரமாக வைத்து விடுவார்கள், அவ்வளவே. அதே அறையில் தான் மகரிஷி அவர்கள் தனது 90வது வயது வரை மிகப்பெரிய ஞானத்தை கொடுத்தார்கள். எளிமை. இன்று நினைத்து பாருங்கள், 90வது வயது வரை வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு சாதாரண அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்ட ஒரு ஹாலில் தான் பாடத்தை நடத்தியிருக்காங்க. இந்த எளிமை யாருக்கு வரும்? அவர் வாழ்ந்தது ஒரு வீடு என்று கூட சொல்ல முடியாது, ஒரு அறை தான். இட்ஸ் a room. He did not live in a house. ஒரு பெரிய வீட்டில் கூட இருக்கல, அவர் ஒரு ரூம்ல தான் இருந்தார். மீறி போனால் அந்த அவர் இருந்த அறை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு 20க்கு ஒரு 15 ஒரு 16 அவ்வளவுதான் இருக்கும் ஒரு அறை. அதுல ஒரு கார்னர்ல கட்டில் போட்டிருக்கும் அவர் தூங்குறதுக்காக. இன்னொரு பக்கத்துல சைட்ல ஒரு சுவத்துல சின்ன அலமாரி இருக்கும், ஒரு 2 ரேக் உள்ள அலமாரி இருக்கும். ஒரு ரேக்கில் ஒரு 10 புஸ்தகம், இன்னொரு ரேக்கில் ஒரு 10 புஸ்தகம் இருக்கும். அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு 2 சேர் போட்டிருப்பாங்க வர்றவங்க உட்கார்ந்து பேசுறதுக்காக, அவ்வளவுதான். அவரிடம் பேசி கொண்டிருக்கும் போது அவர் அடிக்கடி சொல்லுவார், பாருங்க நான் எவ்வளவு வசதியா வாழ்றேன் பாருங்க அப்படிம்பாரு. என்ன சமைச்சி அப்படிம்பேன். அங்க இருக்கு பாருங்க அந்த கட்டில், அதான் என்னுடைய பெட்ரூம் அப்படிம்பாரு. அது ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. சாதாரண ஒரு கட்டில் தான், அதான் என்னுடைய பெட்ரூம். இந்த அலமாரில இருக்கு பாருங்க ஒரு 10-15 புஸ்தகம்,
அதான் என்னுடைய லைப்ரரி, அதான் என்னுடைய படிக்கும் இடம், லைப்ரரி. இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, 2 சேர், அதுதான் என்னுடைய டிராயிங் ஹால். யாரு வந்தாலும் வரவேற்கிறதுக்கான அறை அது. இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறேன், இதுதான் என்னுடைய ஆபீஸ் ரூம் என்று அந்த 20க்கு 15 இத்தனை ரூம்களாக அவராகவே பிரித்து கொண்டார். அதில் அவருடைய மகிழ்ச்சி, நான் வசதியாக வாழ்கிறேன் என்றார். அந்த எளிமை யாரிடம் இருக்கிறதோ அவர் மிகச்சிறந்த குருதான். இரண்டாவதாக பார்த்தோமேயானால், தனக்கு தெரிந்த அனைத்தையும் மகரிஷி அவர்கள் அவரை நாடி வந்தவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார். எதையும் அவர் மறைக்கவில்லை. கொடுத்ததோடு அவர் அந்த அரங்கத்திலே டெக்ளேர் செய்தார், நான் கொடுத்ததை ஒரு 10 பேருக்காவது நீங்கள் கொடுத்து விட வேண்டும் என்று அவர்களை அனுமதிக்க இல்லை, அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணார். ஒரு 10 பேருக்காச்சும் நான் கொடுத்ததை நீங்க கொடுத்துருங்க என்று. தான் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை அவர்களும் கற்றுக் கொடுக்கிற குருவாக மாற வேண்டும் என்று நினைத்தார். ஒரு மாபெரும் மகான். மூன்றாவதாக அவர் அந்த பிரிவினையை இணைத்தாரே, பிரிவினைகளை அகற்ற முற்பட்டாரே, அது மிகப்பெரிய செயல். பொதுவாக அவரிடம் எதிலுமே ஒரு வித்தியாசமாக பார்க்கிற பார்வை உண்டு அவரிடம். நாம் பார்க்கிற பார்வை ஒரு மாதிரியாக இருக்கும், ஆனால் அவர் பார்க்கிற பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஒரு உதாரணம், நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகில் 600 கோடி மக்கள் தொகை என்றால் நாம் என்ன சொல்லுவோம், இதில் 300 கோடி பேர் பெண்கள், இதில் 300 கோடி பேர் சுமாராக ஆண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் எல்லாருமே சொல்லுவாங்க, பாதின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு தடவை மகரிஷி பிரம்மஞானத்தை முடித்து அருளரங்கத்துல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நான் அருகில் அமர்ந்திருக்கிறேன். முதலாவதாக சர்டிபிகேட் லேடிஸ்களுக்கு எல்லாம் கொடுத்தார். பொதுவாகவே அங்க அவர் இருக்கும்போது சர்டிபிகேட் முதல்ல லேடிஸ் தான். லேடிஸ் செக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறமாக ஆண்கள் செக்ஷனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஒரு பெயரை படித்தார். படித்து விட்டு அந்த ஹாலில் இருக்கிற எல்லாரும் ஒரு 400 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அதை ஒரு பார்வை பார்த்தார். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும், ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கும், ஏன் சாமிஜி பெண்களுக்கு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாரு, ஆண்களுக்கு அப்புறமா கொடுக்குறாரு நீங்க நினைக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு என்பார் மகரிஷி. அதான் அவருடைய வித்தியாசமான பார்வை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், நீங்கள் உங்களை கேட்டோம்னா, அவர் சொல்லுவார், உங்களை கேட்டா இந்த உலகத்துல 300 கோடி பேர் பெண்கள், 300 கோடி பேர் ஆண்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள், ஆனால் நான் அப்படி பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு மகரிஷி சொல்லுவார், இந்த உலகில் 300 கோடி பேர் பெண்கள், பாக்கி 300 கோடி பேர் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்றார். என்ன வித்தியாசமான பார்வை பாருங்க. 300 கோடி பேர் பெண்கள், பாக்கி 300 கோடி அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அப்ப இருக்கிறது பெண்மை தானே, அதனாலதான் நான் பெண்மைக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்பார் வேதாத்திரி மகரிஷி. ஆக அவர் அனைத்தையுமே ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலேயே அவர் பார்த்தே அவருக்கு அந்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு அவரிடம் உண்டு. அதை போலவே ஒரு சமயம் பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த பிரிவினைகளை அகற்றுவதில் அவர் ஒரு 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 வித்தியாசமான பார்வையில் அதை அகற்றிட்டாங்க. ஒரு வித்தியாசமான பார்வை தான். பொதுவாக நாம் சொல்லுவோம், ஒரு சாரார் அல்லாஹ் என்று அல்லாவை வணங்குகிறார்கள், ஒரு சாரார் இயேசுவை வணங்குகிறார்கள், ஒரு சாரார் நாராயணனை வணங்குகிறார்கள், ஒரு சாரார் நமச்சிவாயத்தை வணங்குகிறார்கள் என்று நாம் சொல்லுவோம். மகரிஷியுடைய பார்வை அப்படி அல்ல. மகரிஷியுடைய பார்வையில் அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், எல்லாரும் இறைவனைத்தான் வணங்குறாங்க, எல்லாரும் இறைவனைத்தான் வணங்குறாங்க. எங்க போனாலும்
மசூதிக்கு போறவங்க இறைவனை வணங்குகிறார்கள் அல்லாஹ் என்ற பெயரில். அவர்கள் வணங்குவது இறைவனை தான், ஆனால் அல்லாஹ் என்ற பெயரில். சர்ச்சுக்கு போகிறவர்கள் அவர்கள் வணங்குவதும் இறைவனை தான், ஆனால் இயேசுபிரான் என்ற பெயரில். ஒரு வைணவ கோவிலுக்கு போறவங்களும் இறைவனை தான் வணங்குறாங்க, ஆனால் நாராயணன் என்ற பெயரில். ஒரு சிவன் கோவிலுக்கு போறவங்க அதே இறைவனை தான் வணங்குறாங்க, ஆனால் நமச்சிவாயம் என்ற பெயரில். ஆக இடத்துக்கு இடம் தெய்வம் மாறாது, இடத்துக்கு இடம் நாம் வைத்த பெயர்கள் தான் மாறும். அற்புதமா நினைச்சிட்டார். எல்லாரும் வணங்குவது ஒரே இறைவனை தான். ஏன்னா இடத்துக்கு இடம் தெய்வம் மாறாது, ஆனால் இடத்துக்கு இடம் நாம் வைத்த பெயர்கள் மாறும், அவ்வளவுதான். ஆக திருச்செந்தூரிலும் இறைவனை வணங்குகிறார்கள் முருகன் என்ற பெயரில். அதே இறைவனை திருப்பதியிலும் வணங்குகிறார்கள் வெங்கடேஸ்வரா என்ற பெயரில். இடத்துக்கு இடம் தெய்வம் மாறாது, இடத்துக்கு இடம் பெயர்கள் தான் மாறும் என்ற ஒரு பார்வையில் அனைவரும் வணங்குவது ஒரே இறைவனைத்தான், வெவ்வேறு பெயர்களில் என்று சொன்னாரே, அதுதான் மிகப்பெரிய ஒரு இணைப்பு. இந்த இணைப்பில் தான், இந்த கருத்தில் தான் இனி வருகிற நாம் இந்த கருத்தை ஆழமாக பிடிக்க பிடிக்க நமக்கு அந்த பிரிவினைகள் ஏன், பிரிவினைகள் அவசியமற்றது என்ற ஒரு கருத்து நம்மில் மேலோங்கும். ஆக இவரது கருத்து ஏற்கனவே இருக்க பிரிவினைகளை அகற்ற பயன்படுகிறது என்ற மூன்றையும் பார்க்கும் போதுதான் மகரிஷியினுடைய அந்த உயர்வு, மகரிஷியினுடைய அந்த தெளிவு, இவர் ஒரு முறையான ஒரு குரு என்ற ஒரு நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் இந்த நூற்றாண்டு தந்த குரு என்ற எண்ணம் எனக்குள்ளாக ஏற்பட்டது. ஆக அந்த குரு தந்த ஞானத்தை, இன்று அவரிடம் நான் பெற்ற ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த அந்த ஞானத்தை இப்போது நம்மிடம் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்று பார்க்கும்போது, மகரிஷியினுடைய ஞானத்தில் விஞ்ஞானம் உண்டு, தத்துவம் உண்டு, வாழ்வியல் உண்டு, இலக்கியம் உண்டு, தவம் உண்டு, எல்லாமே இருக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் உடற்பயிற்சி, காயகல்பம் என்று பல நிலைகளில் இருக்கின்றன. அதெல்லாம் சேர்த்து தான் வேதாத்திரியம். சிலருக்கு தவத்தில் மிகுந்த ஈடுபாடு இருக்கலாம், அவருக்கு சயின்ஸை பற்றி அக்கறை இல்லை, பரவாயில்லை. சிலருக்கு தத்துவத்துல நான் எப்படி தெய்வத்தை அடையிறது, நான் எப்படி தெய்வத்தை பார்க்கிறது, தெய்வத்தை கூட நான் உணர முடியுமா என்ற தத்துவத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க உடற்பயிற்சியில அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படியும் சில பேர் இருப்பாங்க. சில பேர் விஞ்ஞானத்தையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விஞ்ஞானத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தவம் கூட பெருசா தெரியாது, அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதனால இதுல இப்போ சுமார் ஒரு 200 பேர் இணைந்திருக்கிறோம். இதுல ஒருவருக்கு தத்துவம் பிடிக்கும், ஒருவருக்கு விஞ்ஞானம் பிடிக்கும், ஒருவருக்கு தவம் பிடிக்கும், ஒருவருக்கு பயிற்சிகள் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் மகரிஷியிடம் நான் கற்றுக்கொண்டதை எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும். பிறகு அவர்கள் பாடு, எதை எதை எடுத்துக்கொள்கிறார்களோ அது அவர்கள் பாடு. அதனால இது நம்ம ஹோட்டல்ல பஃபே சிஸ்டம் சொல்றோம் பார்த்தீங்களா, பஃபே சிஸ்டம் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கோங்க. தோசை பிடிக்கலையா இட்லி எடுத்துக்கோங்க, இட்லியும் பிடிக்கலையா ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க, எப்படியோ சாப்பிட்டால் சரி, பசியாருனா சரி. எதையாவது எடுத்துக்கொண்டு வேதாத்தியத்துக்குள்ள வாங்க. ஆகவே விஞ்ஞானத்தின் மூலமா தான் சொல்ல முடியாது, தத்துவத்தின் மட்டுமே தான் சொல்ல முடியாது. அவர்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த பாதையில வேதாத்திரியத்துக்குள்ள வந்துருங்க. ஆகவேதான் எனக்கு தெரியும்,
அனைவருக்கும் எல்லாமே எல்லாவற்றிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் வேதாத்திரிய ஞானம் என்று வருகிற போது நாம் அனைத்தையும் கொடுத்து விட வேண்டும். அவரவர்கள் எது அவர்களுக்கு பிடிக்குதோ அதில் அவர் எடுத்துக்கொண்டு முன்னேறட்டும். அது அவர்களுடைய சுபாவம், அவர்களுடைய தேர்வு. அது என்ற முறையில் தான் நாம் இப்போது இந்த ஞானத்தை பல வழிகளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம்